ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் வெளிவந்த நாமினேஷன் முடிவுகள், அது மட்டும் இல்லாமல் வேற லெவலில் நமக்கு சில அதிர்ச்சிகரமான டாஸ்க் கொண்டு வந்திருக்கு இன்னைக்கு அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு யார் கேப்டனாக இருக்கா அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இந்த 3 விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 12th வீக் ஆயிடுச்சு. 13th வீக் ஃப்ரீஸு, 14th வீக் டிக்கெட் ஃபினாலே, 15th சாக்ரிஃபைஸ் பெட்டி, 16th ஓல்டு கண்டஸ்டன்ஸ் கப்பு. அவ்வளோதான் மேட்ரு. 16 வாரம். இன்னும் இந்த வாரத்தை முடிச்சிட்டோம்னா டாஸ்க்கு வந்து முழுக்கு போட்டுடலாம். ஸோ என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்க். ஸோ கன்வேயர் பெல்ட் டாஸ்க் வந்து 2 சீசனில் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகத்தோடைய சீசன், அதில் வந்து நூல் கண்டு இந்த மாதிரிலாம் வரும், அதை வச்சு பொம்மை பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பொருட்கள்லாம் வரும், அதை வச்சு நீங்கள் வந்து சேமித்து வைக்கணும், அது எவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்களோ அவங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். அந்த ஃபேக்ட்ரியில் வந்து போய் பொருள் தயார் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இட் வாஸ் ஆல்சோ 24/7 டாஸ்க் அப்படின்றதுனால இந்த வாரம் தீ பிடிக்கும் அப்படிங்கிறது தான். அது தீ பிடித்தது 6வது சீசன்லேயும் 2வது சீசன்லேயும். பட் இந்த சீசனில் அது தீ பிடிக்குமா இல்லை டாஸ்க்கை தீயை வச்சு கொளுத்திடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இவங்க டாஸ்க்குன்னு பார்த்தா நெஞ்செல்லாம் பதறுது. நான் என்ன நினச்சேன்னா ஒரு செலிபிரிட்டி டாஸ்க் வைப்பாங்க, ஸோ ஜாலியாக ஒரு ஃபன்னாக இந்த நோட் வந்து முடிஞ்சிடும், போதும் இவங்க ஆடினது, ஜஸ்ட் ஒரு பாட்டை போட்டால் வந்து ஜாலியாக ஆடிட்டு பேசிட்டு ஒரு ஃபன் மோடில் வந்து இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரிலாம் ஃபன்லாம் கிடையாது. நீங்கள் 50 நாள் ஃபன் பண்ணி கிழிச்சிட்டிங்கடா, போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிவிட்டு வாங்கடா விளாட்லாண்டா, வாங்கடா, கமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த டாஸ்க் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே இப்போ நான் வந்து இனிமேல் ஆட்டத்தை பாருங்கள், விசால் ஒரு பக்கம், ராணுவனை மாற்றி ஆட போகிறேன், இவன் நம்ம முத்துக்குமரர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு காலைல ஒன்றுக்கு வந்தோன்னா ஏஞ்சி நான் வாட்டு எந்திரிச்சு வெறியேற்ற போகிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். அது நடக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். நீங்களும் அதை எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகேவா? இது ஒன்று. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்டு. ஸோ 2 பேர் தான் நாமினேட் ஆகல. ஜெஃப்ரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸு, விஷால் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் கேப்டன் ஆகிட்டார். ஸோ கேப்டன் ஆகிற டாஸ்கில் வந்து 3 பேர் பங்கெடுத்துருக்காங்க, முத்துக்குமரன், ஜாக்லின் மற்றும் விஷால். அதில் வந்து கடும் போட்டி ஏற்பட்டிருக்கு. முத்துக்குமரனுக்கும் நம்ம விஷாலுக்கும். ஜாக்லின் முதல்ல அவுட் ஆகிட்டாங்க போல தெரியுது. அந்த 2ல் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் விஷாலோடைய கேப்டன்சியில் வெறி ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி லைவில் நேற்று நைட்டு பேசியிருக்காப்புல. சரியா? ஸோ நாமினேஷனில் கேப்டனாக ஜெயிச்சிருக்காப்புல அப்படின்றது 3 பேரில் கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு அல்வா கொடுத்த மாதிரி கையில் அடித்து தள்ளலாம் இனிமேல் அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி ஆறாருன்னா நான் இறங்கி அடிக்க போகிறேன்னு இருக்காரு, இறங்கி அடிக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து நாமினேஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஞ்சித் அவர்கள், அன்ஷிதா, பவித்ரா, அப்புறம் ராணவ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருங்க. அதாவது ஜெஃப்ரி விஷால் மட்டும் இல்லை, தீபக், முத்து 2, ஜாக்லின் 3, அருண் 4, 5 பவி, 6 ராயன், 7 ராணவ், 8 ரஞ்சித், 9 அன்ஷிதா, 10 சவுண்டு. ஸோ மொத்தம் வந்து 10 பேர் உள்ளே வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இல்லை. சரியா? ஸோ மொத்தம் 13 பேரில் இன்னும் ஒருத்தன் யார்? அப்போது இன்னும் ஒருத்தன் யாரா? அருண், சவுண்டு, விஷால், ரஞ்சித்து, மஞ்சரியை விட்டேன் நான். ஓகே, சரியா? ஸோ மஞ்சரி வைத்தோம்னா மொத்தமாக ஆகிடுது அவங்களுக்கு. ஸோ இதில் யார் வெளியேறுவதற்கு சான்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அன்ஷிதா, பவித்ரா கூட தெரியல, ஓட்டிங் பார்க்கணும். அன்ஷிதா, ரயான், பவித்ரா 3 பேரில் யாராவது 2 பேர் கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரஞ்சித்தை தூக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் வச்சு தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நாமினேஷன் லிஸ்ட்டு. ஸோ இதில் யார் வெளியேறுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். விஷால், ஜெஃப்ரி மட்டும்தான் வரல, எல்லாருமே வந்துட்டாங்க. அதுதான் நமக்கு கிடைத்த தகவல். ஸோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். குட் பை.